enumeration. ஸோ என்யூமரேஷன் சி லாங்குவேஜில் என்ன கான்செப்டோ அப்படியே என்யூமரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே ஒர்க்கர்ன்றது 0 அசைன் ஆகிடும், மந்த்லி ஒர்க்கர் 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். வேணுங்கிற இடத்துல சப்போஸ் இது 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது 5 இது 6 அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இது சி லாங்குவேஜில் என்ன கான்செப்டோ அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்யூமரேஷன் வேரியபிளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம், இல்லை இஃப் கண்டிஷனில் எங்கேயாவது செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர் அப்படின்ற வேரியபிள் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் டைப் லேபர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் டே ஒர்க்கர்னு நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கன்சோல் டாட் ரைட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேபர் டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஆகும், லேபர் இப்போ கரண்ட்லி இதில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணும் அது எனக்கு ஸ்ட்ரிங்காக வரும். அதர்ஸ்னு ஸ்ட்ரிங்காக வரும். மந்த்லி ஒர்க்கர்னு வரும். இதே பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜில் இது நியூமரிக்காக மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். வேற டூ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா எனிமரேஷன் வேரியபிள் இன் சி ஷார்ப்பில் அது இந்த வேர்டே ஸ்ட்ரிங்காக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அது நமக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர மற்ற எந்த டிஃப்ரென்ஸும் சி ஷார்ப்பில் எனிமரேஷனை பற்றி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. தேங்க்யூ.